அந்த டைமும் ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு மண்டபத்தில் திடீர்னு ஒரு விளக்கு அணியிற மாதிரி, ஒரு கோவிலில் ஒரு விளக்கு அணியிற மாதிரி, யாராவது ஏறி ஒரு விளக்கு போயிட்டு அணைக்கிற மாதிரி, இது மாதிரி ஒரு கனவுகள் வந்துனா கூட அந்த நபருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது, அவங்க ரொம்ப நீங்கள் உஷாராக கவனமாக பார்த்துக்கணுன்றதுக்கான ஒரு அறிகுறி. இப்போ நான் சொன்ன கனவுகள்லாம் உங்களை பயமுத்துறதுக்காகவோ உங்களுக்கு தோல்வி ஏற்படுத்துறதுக்காகவோ நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறதுக்காகவோ கிடையவே கிடையாதுங்க. இந்த மாதிரி கனவுகள் வரவங்களாம் யார், அதாவது உங்ககிட்ட தெய்வ நடமாட்டம் அதிகமாக இருக்குது, உங்களை சுற்றி தெய்வ சக்தி அதிகமாக இருக்குன்றவங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி வரும். இது மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களோட ஜாதகம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல காட்டி உங்களுக்கு நேரம் காலம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பரிகாரம் இதில் சரி பண்ண முடியுன்றதை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப டக்குன்னு பார்த்து பயப்படக்கூடாது, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மட்டும் தான் நீங்கள் யோசிக்கணும். கனவுகள் அப்படின்றது நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு சில கனவுகள் மனசு வந்துச்சுன்னா மனசு இறுக்கமாயிடும், ரொம்ப சோகமாயிடும், ரொம்ப கஷ்டமாயிடும், ஒரு சாப்பாடு கூட சாப்பிடவே முடியாது, ரொம்ப அழுத்தமாயிடும். அந்த மாதிரி